வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி எல்லோருக்கும் பிடிச்ச வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குல்ஃபி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் பாதாம் பருப்பு வந்து ஒரு 10 பருப்பு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 7-8 எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து நறுக்கின முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு தகுந்தாப்பில் நான் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம பாதாம் பருப்பை நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 1/2 லிட்டர் பாலுக்கு நான் சொன்ன அளவுகள்லாம் சரியாக இருக்கும். இதுக்கு நான் வந்து பாதாம் மிக்ஸு சேர்த்துருக்கேன். ஜீனி டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. பாதாம் மிக்ஸோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குன்றதுக்காக நான் பாதாம் மிக்ஸ் எடுத்துருக்கேன். விருப்பப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாதாம் பருப்பு வந்து நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா தோல் உரிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட முந்திரி பருப்பு, ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் காய்ச்சிக்கலாம். வந்து ஃபுல் க்ரீம் மில்க்கு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வைங்க. பால் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம காய்ச்சினா போதும். எனக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு இது காய்ச்சறதுக்கு. இப்படி கரண்டியில் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன், ஆடை கட்டாமல் இருக்கிறதுக்காக. நல்லது கொஞ்சம் திக்காக வந்துருச்சு பாருங்கள். சுற்றி வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. ஒட்டினாலும் நம்ம அந்த ஆடையெல்லாம் எடுத்து இந்த பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா கொஞ்சம் வெந்து வரணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம் மிக்ஸு ஒரு 4 டீஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்குறேன். தேவைப்படுறவங்க இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நம்ம வந்து திக்னஸ்க்காக சேர்க்குறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது உங்களோட விருப்பம்தான். இது வந்து சாப்பிடும்போது நல்லா கடிப்படும் அங்கங்கே. அதுக்காக நான் இந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். சுகர் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் முதல்ல ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். ஜீனி பத்தலைன்னா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ ஜீனி கொஞ்சம் பத்தலை. இப்போ திருப்பி ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு 4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். ஓரளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ கரண்டிலெல்லாம் மாவு மாதிரி ஒட்டியிருக்கு பாருங்கள். பால் வந்து கீழே விழுகல. இந்த டைமில் நம்ம இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற குல்ஃபி ஐஸ் மோல்டில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 மட்டுமே இந்த மோல்டில் சேர்த்துக்கிறேன். மீதியெல்லாம் நம்ம டம்ளரில் சேர்த்துக்க போகிறேன். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் அளவுக்கு நீங்கள் ஃப்ரீசரில் உள்ளே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும். இல்லாட்டி நைட்டு வச்சுட்டு காலையில் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, அந்த சில்னஸ் போகிறதுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு வந்துடும் குல்ஃபி ஐஸு. இப்போ நான் டம்ளரில் ஊற்றிருக்கேன். அதே அளவுக்கு திக்னஸ் இருக்குது. இப்போ நான் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.